அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடியவராக இந்த நிமிடத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. எப்போதுமே தொல் திருமாவளவன் வெளிப்படையாக பேசுவார், நிறைய பேசுவார். அவருடைய பேச்சுக்கு தான் அவருடைய பேச்சு என்பது அவருடைய அரசியலில் மிக முக்கியமானதாக இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக வெளியிலேருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இப்போ போகக்கூடிய சிக்கல்களில் நீங்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு முன்னெடுத்திருக்கீங்க. அதை ஒட்டி வரக்கூடியதில் அரசியல் ரீதியாக திமுகவோட உங்களுக்கு முரண்கள் இருக்குதா? ஆதவ் அர்ஜுனா வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது அந்த முரணை அதிகரித்திருக்கிறதா? அதில் திருமாவளவன் ஏன் மௌனம் காக்கிறாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. மௌனம் காக்கிறாரா? இல்லை, நிதானமாக செயல்படுகிறோம் அப்படின்னு என்ன சொல்லலாம். மௌனம்லாம் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எதிர்பார்க்கிற வேகத்தை நம்மால் இதில் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் கட்சி நலன், கூட்டணி நலன் மிக முக்கியமானது. பேசாமல் இருந்தால் முரண்கள் வராது, செயல்படாமல் இருந்தால் முரண்கள் வராது. உரிமைகள், கோரிக்கைகள் எழுப்பப்படாமல் இருந்தால் முரண்கள் வராது. நாம் களத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம், உரிமைகளுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறோம், கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். அதனால் கூட்டணியில் இருந்தாலும் முரண்கள் எழுவது இயல்பு. அந்த முரண்களால் ஒரு பெரிய முடிவை நாம் எடுக்கப் போகிறோம் என்று சொல்ல முடியாது. ஒரு மேஜர் டெசிஷன் என்பது கூட்டணி தொடர்பான முடிவு. கூட்டணியில் இருப்பது அல்லது கூட்டணியில் வெளியேறுவது என்பது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக முடிவெடுத்து விட முடியாது. அது ஒரு பரந்த நோக்கம் கொண்டது, தொலைநோக்கு பார்வை கொண்டது. கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக உரிமைகளை கேட்காமல் இருக்க முடியாது, கோரிக்கைகளை எழுப்பாமல் இருக்க முடியாது. இப்போ திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 2017 இருக்கிறோம். 16 தேர்தல் முடிஞ்ச பிறகு 17 காவிரி தேர்தல் 21, 24 அந்த 17 நாங்கள் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். 19 தேர்தலில் வெற்றி பெற்றோம், 21 தேர்தலில் வெற்றி பெற்றோம், இப்போ 24 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணி தொடர்கிற காலகட்டத்திலும் ஆட்சி, திமுக ஆட்சி 3.5 ஆண்டுகள் இருக்கிற இந்த சூழலிலும் ஏராளமான போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் இந்த கள்ளக்குறிச்சி நச்சு சாராய சாவுகளை கண்டித்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டம். இப்போ இந்த மாதிரி போராடுகிற போது திமுகவோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு முரண்பாடு இருக்கிறது என்கிற ஒரு தோற்றம் உருவாவது இயல்பானது. ஆனால் கூட்டணி தொடர்பான களத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், மிக நல்லிணக்கமாக செயல்படுகிறோம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ முதலமைச்சரும் ஒரு கருத்தை சொல்கிறாரு, கொள்கை கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இப்போ பவள விழாவை ஒட்டி அவர் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார், கூட்டணி கட்சிகளோடு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொள்கை கூட்டணிங்கிறது தான் நீங்கள் தொடக்கத்திலேருந்தே சொல்கிறது, உங்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறதே நாங்கள் கொள்கை சார்ந்து தான் ஒன்றாக இணைந்திருக்கிறோம்னு. ஆனால் அதை அழுத்தமாக இப்போ சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறதா? அது அவருடைய கட்சியினருக்காக சொல்லியிருக்காரா, கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுதாங்கிறதெல்லாம் விமர்சகர்கள் முன்வைக்கப்படுதா ஒரு கருத்தாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இன்றைய சூழலில்? அப்படி ஒரு கருத்து 2009 காங்கிரஸ் எங்கள் கட்சிக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் அப்போ ஈழத்தமிழர்களை ஆதரித்து அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு பயணம் பண்ணோம். ஆமாம், தமிழ்நாட்டு அரசியலில் இதெல்லாம் ஒரு புதிய அணுகுமுறை. ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னொரு கூட்டணியோட சேர மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க, பொது நிகழ்ச்சியில் கலந்துட்டால் கூட பயந்து ஒதுங்குவாங்க. ஆனால் நான் துணிச்சலாக 2009 சசிகலா நடராஜன், பழநெடுமாறன், மருத்துவர் ராமதாஸ், தா பாண்டியன், அண்ணன் வைகோ இவர்கள்லாம் அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்த காலம், அவங்களோட இணைஞ்சு நான் போய் வழியே சேர்ந்தேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். தேர்தலையும் அப்படி திமுக கூட்டணியில் சந்திச்சிங்க. அதுக்கு பிறகு தேர்தல் வருது, 2009 தேர்தல் பிறகு வருது. நாங்கள் 2006 உள்ளாட்சி தேர்தலிருந்து திமுகவோட தான் இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த நேரத்தில் எந்த திமுக கூட்டணி சார்ந்த யாரும் போய் பார்க்கல, நான் தான் முதலாளாக போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் மற்றவங்க எல்லாம் போய் பார்த்தேன். இப்போ இந்த கடந்த கால இந்த நடைமுறைகளை உடைச்சது விடுதலை சிறுத்தைகள். நமக்கு அரசியல், தேர்தல் அரசியல் என்பது வேறு, இந்த மாதிரியான நட்பு உறவு மற்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் களம் காண்பது இது வேறு. அப்படி தான் நான் பிரித்து பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் தலித்துகளுக்கு எதிரான பல கொடுமைகளை கண்டித்து என்னுடைய தலைமையிலே நிறைய போராட்டங்களை இந்த 3 ஆண்டுகள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். அதன் பிறகு இந்த சாராய பிரச்சனை 2 நாள் உள்ளே போய் மக்களோடு இருந்தேன்.
அவ்வளோ பேரையும் பார்த்தா அந்த மக்கள் வந்து கதறி அழுதுகிட்டே சொன்ன கோரிக்கை சாராய கடைகளை மூடுங்க, மது கடைகளை மூடுங்கிறது தான். அதனால் 2 நாள் இடைவெளியில் நான் ஜூன் 24 சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஜூன் 19 அந்த சம்பவம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தன்னியல்பாக நான் அறிவித்தேன். இது யாரும் கலந்து நாங்கள் பேசி முடிவெடுத்து செய்யலை. நான் சொன்னேன் இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, அடுத்து நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டம்போராக நான் பேசும்போது ஃப்ளோவில் சொன்னது. நம்ம செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இப்போ ஏன் பேசுகிறாரு அப்படின்றாங்க. நான் 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். ஆமாம், வாய்ப்பு கிடைக்கிற எல்லா களங்களிலும் இந்த மதுவுக்கு எதிரான நான் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த 69 பேர் இறந்துருக்காங்க. எக்கியார் குப்பத்தில் வந்து மரக்காணத்தில் 22 பேர், ஆனால் இது 69 பேர். 100க்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து தப்பி பிழைச்சி வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தராக இறந்துருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை அறிவித்தோம். இந்த மாநாட்டை வேறு எந்த உள்நோக்கத்தையும் கொண்டு நம்ம செய்யலை.